अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अन्बियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि रिल्वानुल्लाहि तआला अलैहिम अजमाइन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नका मय्यितुन व इन्नहुम मय्यितून। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम लम युदफ़नु नबियुन क़त इल्ला हैसु क़ुबिल औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு உலமா பெருமக்களே, இப்பள்ளியின் நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, உலகம் முழுவதும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கோணத்திலே அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை விவரித்து கொண்டே இருந்தாலும் கூட, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அறிஞர்களும் புதிய புதிய கோணத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை விவரிப்பது என்பது அது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இங்கே கூட பயானுக்கு என்னை அழைக்கின்ற பொழுது 12 நாட்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன பேசப்பட்டதோ அதனுடைய சாராம்சத்தை தர வேண்டும் என்றார்கள். நான் லேசாக ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு இல்லை பிறை 12 என்ற காரணத்தினால் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று திடீரென கண்ணியமிகு அருமை நண்பர் அலி ஹுசைன் பாக்கவி சொன்ன உடனே கொஞ்சம் எனக்கு தயக்கம் வந்துருச்சு. ஏனென்றால் அது பெரிய குத்துபா பள்ளி அப்படின்றாங்க. மாநில தலைவர் பணி செய்யக்கூடிய பள்ளி. ஏற்கனவே இந்த பள்ளிக்கு நிறைய இடம் வந்திருக்கிறேன். இருந்தாலும் மேலப்பாளையத்தில் பயான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சில சிரமங்களுக்கு மத்தியிலையும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய ஹபீபை பேச போகிறோம், அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரே தைரியத்தில் வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அறிஞரிடத்தில் கேட்கிறார்கள். அலி ஹுசைன் பாக்கவி சொன்ன மாதிரி சாராம்சத்தை சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கப்படுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒற்றை வரியிலே சொல்ல வேண்டும். ஒற்றை வரியிலே பெருமானாருடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும். அவர் அழகாக சொன்னார், பெருமானாருடைய
முழு வாழ்க்கை 63 ஆண்டுகள் வாழ்க்கை என்பது மனம் தரும் மலரை போல என்றார். மனம் தரும் மலரை போல ஒரு வரியில முடிச்சிட்டார். அதேபடி மனம் தரும் மலரை போல ஒரு வரியில் பெருமானாருடைய முழு வாழ்க்கையை எப்படி சொல்ல முடியும் என்றால் அற்புதமாக சொன்னார். எப்படி மனம் தரும் மலர் அதுவும் மனமாக இருக்கும், அது எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தை மனமாக்கும். அதுவும் மனம் தரும், எந்த இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தை மனமாக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஸாத் நறுமணம் மிக்கது, கஸ்தூரியை விட நறுமணமானது. அவர்கள் எங்கிருக்கிறார்களோ, அவர்களை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நறுமணம் கமலும் என்று ஒற்றை வரியில் முடித்துவிட்டு இன்னொரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த மலர், நறுமணம் தரக்கூடிய அந்த மலர் விரல் நுனியில் வைத்து கசக்கினாலும், கரங்களுக்குள் வைத்து கசக்கி பிழிந்தாலும், அந்த நறுமண பூ தன்னை கசக்கிய விரல்கள் மீது கோபப்படுவதில்லை, தன்னை கசக்கி பிழிந்த கரங்களின் மீது கோபப்படுவதில்லை. மாறாக தன்னை கசக்கி தன் வாழ்வுக்கு இறுதி நாள் எழுதிய அந்த கரங்களுக்கும் விரல் நுனிகளுக்கும் நறுமணத்தை தருகிறது அந்த பூ. அதே போன்றுதான் பெருமானாரை நேசித்தவர்களுக்கும் பெருமானாரை கடும் சொற்களால் வார்த்தைகளால் எதிர்த்தவர்களுக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணமாக வாழ்ந்தார். இந்த வரலாறு நெடுக பார்க்கலாம். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து 63 ஆண்டுகள் நிறைவு வருகின்ற வரை பெருமானாரின் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் அல்லாஹ் திட்டமிட்டு அமைத்தான். பெருமானாருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் திட்டமிட்டது போல முந்திய நபிமார்களுக்கு திட்டமிட்டிருப்பானா என்று நான் கற்ற அளவில் தெரியவில்லை. ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிட்டு அமைத்தான். ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தலைவர், அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது மக்களின் மனங்களை கவர்ந்த தலைவராக இருக்கட்டும், அவர் இறப்பதற்கு முன்னால் திடீரென அவர் இறந்து விட்டார் என்று அறிவிக்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இறந்து விட்டதாக ஒரு செய்தியை பரப்புவார்கள், மக்களிடத்திலே பரப்புவார்கள். பரப்பியதற்கு சில மணி துளிகளிலே அந்த தலைவரோ, அந்த இயக்கத்தின் தலைவரோ அல்லது அந்த ஆஸ்பத்திரியின் தலைமை மருத்துவரோ அறிக்கை விடுவார், இல்லை இல்லை அவர் நலமாக இருக்கிறார் என்று அறிக்கை வரும். மீண்டும் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வதந்தி வரவும், இல்ல ஐசியூல இருக்கிறார், கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. அதற்கு பிறகு வரும், டாக்டர் அறிக்கை கொடுப்பார், ஆமா ஆமா அப்படித்தான் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் முயற்சிக்கிறோம். அதற்கடுத்து நள்ளிரவிலே அறிவிப்பார்கள், அவர் இறந்து விட்டார். இதை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் சமீபத்திய காலங்களில் ஒரு சில தலைவர்கள் மரணமடைந்த செய்திகள் இருக்கிறதே, அதுவெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது. நான் விரிவாக போனால் அரசியலாக மாறிவிடும். ஏன் அவர்கள் உடனடியாக அறிவிக்கவில்லை? அவர்களுடைய பார்வையிலே தன் தொண்டர்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி அந்த தலைவரின் மரணத்தை மையமாக வைத்து கலவரங்களும் சொத்துக்களை சூறையாடுவதும் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் அங்கே நோக்கம் இல்லையா? நடைமுறையில் பார்க்கிறோம். ஒரு சாதாரண தலைவர், அவரை பற்றி எவ்வளவு நாள் நினைக்கிறார்கள்? ஒரு தலைமுறை நினைப்பு மாறிவிடும். அடுத்த தலைவர் வருவார், ஒரு தலைமுறை நினைப்பு மாறிவிடும், அவர்களின் பிரியம் மாறிவிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணா அவர்கள் காலத்தில் அவர் மீது வைத்திருந்த அன்பை போல இன்றைக்கு அவர் கட்சிக்காக வைத்திருக்கிறார்களா? இல்லை. இன்னொரு அடுத்த தலைமுறை அண்ணா என்றால் யார் என்று கேட்கின்ற நிலைமை வரும்.
ஆனால் 1400 ஆண்டுகளை கடந்தும் அன்றைக்கு பெருமானாரின் பெயர் சொல்லப்பட்டால் எந்த உணர்வு அந்த சகாபாக்கிட்ட இருந்ததோ அதே உணர்வு இன்றைக்கு நம்மிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் இல்லை. இங்கே பெருமானாரின் மரணத்தையும் கூட அல்லாஹ் திட்டமிடுகிறான். அல்லாஹுவின் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி திட்டமிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? முந்தைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த உம்மத்துகள் தங்கள் நபியின் மீது இருந்த பிரியத்தின் காரணமாக அல்லது தங்கள் நபி பெரிய மோஜிசாக்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதின் காரணமாக அந்த உம்மத்துகள் அந்த நபியை இறைவனாகவோ இறைவனின் பிள்ளையாகவோ இறைவனின் அவதாரமாகவோ எடுத்து சென்று விட்டார்கள். அந்த சூழ்நிலை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிடக்கூடாது, அந்த சூழல் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் திட்டமிடுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹும் திட்டமிட்டார்கள். அதனால்தான் முன்கூட்டியே அல்லாஹ் சொன்னான், இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித். பெருமானார் ஹயாத்தாக இருக்கின்ற ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், நபியே நீங்களும் மரணமடைவீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் மரணமடைவார்கள், எல்லா நபிமார்களும் மரணமடைந்தார்கள். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட இந்த வசனம் எப்பொழுது கை கொடுத்தது? எப்பொழுது கை கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு அவர்களின் மறைவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத, ஜீரணிக்க முடியாத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார்கள்? யாராவது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களின் தலையை சீவி விடுவேன் என்றார்கள். பெருமானார் உறங்குகிறார்கள், அல்லாஹ்வோடு பேச சென்றிருக்கிறார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களோ அதுபோன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தலையை சீவிடுவேன். காரணம் அவர்களுடைய ஈமான் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது, அதை ஜீரணிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவை பக்குவப்படுத்தி சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. எப்படி கொண்டு வந்தார்கள்? எப்படி கொண்டு வந்தார்கள்? இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன். இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். இது ஆயத்து தான் என்று சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சகஜ நிலைக்கு வந்து விட்டார். அடுத்த நிலைக்கு அவங்க போகல. முந்தைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட அது போன்ற ஒரு களங்கம் அந்த உம்மத்துகளால் ஏற்படுத்தப்பட்டது. அதுபோன்று அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிடக்கூடாது, அல்லாஹ் திட்டமிடுகிறான். அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திட்டமிட்டார்கள், அவர்களும் திட்டமிட்டார்கள். முந்தைய நபிமார்களுக்கு ஏற்பட்ட அப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை நம்முடைய உம்மத்துகள் நமக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. என்ன சொன்னாங்க? முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற நேரத்திலே முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹுவுக்கு சில நசீகத்துகளை செய்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? முஆதே, அடுத்த ஆண்டு அசா அன் அல்லாஹ் தல்கானி பஅத ஆமி ஹாதா. நீ அடுத்த ஆண்டு நீங்க சந்திக்க மாட்டீர்கள், அடுத்த வருஷம் நீ பார்க்க முடியாது. ஒரு கால் நீங்கள் இங்கே மதீனாவுக்கு வந்தால் தமுர்ரு பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, இந்த பள்ளிவாசல் நீங்கள் கடந்து போக வேண்டும் அல்லது என்னுடைய மண்ணறையை கடந்து போக வேண்டும். பள்ளிவாசல் தான் கடந்து போகணும், அல்லது என்னுடைய கபரை கடந்து போக வேண்டும். யாருக்கு சொன்னார்கள்? முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை யமனுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உபதேசங்களை செய்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சொல்ல வேண்டிய காரணம் என்ன? எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த உம்மத்துகள் எப்படி ஆக்கினார்களோ அந்த சூழ்நிலை எனக்கு வந்து விடக்கூடாது. அதனால்தான் புகாரியிலே ஒரு அறிவிப்பு வருகிறது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வருகிறார்கள்.
தகல்லமஹு ஃபீ ஷைஇன், ஏதோ ஒரு விஷயமா பேசுறாங்க. பேசும்போது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா நீ எது விஷயமாக என்னிடத்தில் கேட்கிறாயோ இல்ல, திரும்பி வா என்கிறார்கள். போயிட்டு வாங்க, பிறகு பார்க்கலாம். அந்த பெண்மணி கேட்டார்கள், அல்லாஹ் கேட்க வைக்கிறான், அரஐத இன் ரஜஅது வலம் அஜிதுக. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, நீங்கள் சொல்வதற்காக நான் போய்விட்டு மீண்டும் வருகிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது வருகிறேன். நான் திரும்பி வருகின்ற பொழுது வலம் அஜிதுக்க, நீங்கள் இல்லை என்றால் நான் என்ன செய்வது? நீங்கள் இருந்தால் உங்களிடத்தில் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். நீங்கள் இல்லை என்றால், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்கணும், மாமா நான் இருப்பேன், கண்டிப்பா நான் இருப்பேன், உன் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணியின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியாமா நீ வந்த நான் இல்லைன்னு சொன்னா, இல்லம் தஜிதீனி ஃபாத்தி அபூபக்கர், நான் இல்லை என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு போங்க, அவர்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார்கள். இங்க ரெண்டு செய்தி இருக்கு, ரெண்டு செய்தி. ஒன்று, நான் நீ நினைப்பது போல அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு போய்விடலாம், ஏற்றுக்கொண்டு போய்விடலாம். ஆனால் எனக்கு பிறகு கலீஃபாவாக பொறுப்புக்கு வர வேண்டிய தகுதி யாருக்கு இருக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இங்கே கவனிக்கணும், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை அன்னை ஆயிஷா எப்படி அணுகினார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி அணுகினார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எப்படி அணுகினார்கள், பெருமானாரின் அன்பு மகள் ஃபாத்திமா எப்படி அணுகினார்கள்? ஒவ்வொருத்தரும் பெருமானாருடைய மரணத்தை ஒரு கோணத்தில் அணுகிறார்கள். அதுதான் சஹாபாக்களுடைய வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் அணுகுறாங்க. ஆயிஷாமா சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டை கடந்து செல்லும் போதெல்லாம், என் வீட்டை கடந்து செல்லும் போதெல்லாம் யுல்கி கலிமத்தன் யன்ஃபஉனி அல்லாஹு பிஹா, அவங்க வேற மனைவிடைய நாள்ல இருப்பாங்க, ஆனா என் வீட்டை கடந்து போவார்கள். என் வீட்டை கடந்து போகும் போதெல்லாம் சில வார்த்தைகளை சொல்வார்கள், அந்த வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் எனக்கு பயனளிப்பான், ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரதாத்தையும் ஒன்னா கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது வளமையாக என்னை சந்தோஷப்படுத்துகின்ற விதத்தில் சில வார்த்தைகளை பேசிய அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை, பேசாம போறாங்க. எனக்கு மனசு கவலை. சாதாரண நமக்கு அறிமுகமான ஆள் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் சந்திக்காமல் பேசாமல் போனால் அந்த குடும்பம் என்ன பாடுபடுது? யதார்த்தமாக போயிருந்தாலும் கூட பல பிரச்சனைகள் வந்துடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, வளமையாக என் வீட்டை கடக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை சொல்லி என்னை சந்தோஷப்படுத்திய அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்காம போறாங்க, பேசாம போறாங்க, கவலையாக இருந்தது. அடுத்த நாள் அப்பொழுதும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டை கடந்து போகிறார்கள், எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் அதே போன்று என் வீட்டை கடந்து போகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல. இப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் பேச வேண்டும், பேச வைக்க வேண்டும். நேரடியாக கேட்டால் பெருமானார் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ, தன் அன்பு கணவர் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ, அதுவே வேறு பிரச்சனைக்கு காரணமாக ஆகிவிடுமோ என்று யோசித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் வேலைக்கார பெண்ணிட்ட சொன்னாங்க, யா ஜாரியா லஇ விசாதத்தன்,
தலையணையை எடுத்து அலல் பாப், வாசலுக்கு நேரா போடுமான்னாங்க. பெருமானார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகின்ற பொழுது வாசலை பார்த்து கொண்டு போவார்கள். அங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர துணியை வாங்கி நெத்தியிலே கட்டி கொண்டு படுக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அந்த வாசலை அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகின்ற பொழுது அப்படியே நிற்கிறாங்க, ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன் ஆயிஷா படுத்திருக்காங்க இப்படி? உள்ளே வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை கூட ஏன் என்னிடத்தில் பேசவில்லை என்று அன்பு கணவனிடத்தில் கேட்காமலேயே உள்ளே வர வைத்தார்கள் அன்னை ஆயிஷா. வந்து கேட்டாங்க, யா ஆயிஷா மா ஷஅனுகி, என்னாச்சு உனக்கு? ஆயிஷா சொன்னாங்க, வா ரஅஸா அஸ்தகி ரஅஸி, அன்பு கணவரே தலைவலியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, அதனால் வாசலிலே தலையணை வைத்து படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா வா ரஅஸா அன அஸ்தகி ரஅஸ். ஆயிஷாவே, உனக்கு என்ன வேதனை இருக்கிறதோ, உடல் நோவு இருக்கிறதோ, அதே வேதனை அதே நோவு எனக்கும் இருக்கிறது ஆயிஷா என்று சொல்லிவிட்டு திடீரென வீட்டை விட்டு போய்விடுகிறார்கள். இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் நடக்கிற செய்தி. அந்த நாட்களில் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற மனைவிமார் வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே கேட்டாங்களாம், ஐன அகூனு கதா, ஏ மனைவிமார்களே நாளைக்கு நான் எங்க இருப்பேன்? யா ரசூலல்லாஹ், இந்த மனைவி வீட்டில் இருப்பீங்க. அமைதியாகிறார்கள். மறுநாள் எந்த மனைவி வீட்டில் இருக்கிறாள் அங்கே கேட்கிறாங்க, ஐன அகூனு கதன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன்? அல் பிதாயா வ நிஹாயில எழுதுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா இன்றைக்கு இந்த மனைவின் வீடு, நாளைக்கு இந்த மனைவின் வீடு என்பது பெருமானாருக்கு தெரியும். தெரிந்த பெருமானாரே கேட்கிறார்கள், ஐன அகூனு கதா, நாளைக்கு நான் எங்க இருப்பேன்? ஐன அகூனு கதா, நாளைக்கு எங்க இருப்பேன்னு சொன்னா பெருமானாரின் உள்ளம் அன்னை ஆயிஷாவை நாடுகிறது. அவங்களே முடிவுக்கு வராங்க, பெருமானாரின் உள்ளம் அன்னை ஆயிஷாவை நாடுகிறது. அந்த செய்தி அங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் பெருமானாரை வீட்டுக்குள் வரவைப்பதற்காக, என்னோடு பேசுவதற்காக நான் உடல்நிலை சரியில்லாத போல் நடித்தேன். பெருமானார் உள்ளே வந்தார்கள். யா ஆயிஷா மா ஷஅனுகி, ஆயிஷாவே என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. வா ரஅஸா அஸ்தகி ரஅஸா, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், தலைவலி வேதனை தாங்க முடியலன்னு அவங்களும் சொன்னாங்க. வா ரஅஸா, ஆயிஷா எனக்கும் தலைவலி தாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க. சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹுவை போர்வையில் அமர வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். போர்வையில் அமர வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். சற்று முன்புதான் என்னிடத்தில் பேசிவிட்டு போனார்கள். சிறிது நேரத்திலேயே பெருமானாரால் நடக்க முடியவில்லை, உடல் நலம் குன்றுகிறது. போர்வையில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது பெருமானாருக்கு இந்த ஒரு நிலைமையா என்று அதை ஜீரணிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நம் உள்ளம் எவ்வளவு தயங்குகிறது. அன்றைக்கு சஹாபாக்கள், அதுவும் பெருமானாரின் மனைவிமார்களிலே தனி அன்புக்கு பாத்திரமான அன்னை ஆயிஷாவின் இதயம் எப்படி நொறுங்கி போயிருக்கும், எப்படி நொறுங்கி போயிருக்கும். அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல் பிதாயாவில் இருக்கிறது, இன்ன மின் நிஅமத்தில்லாஹி அலைய, இன்ன மின் நிஅமத்தில்லாஹி அலைய. பெருமானார் உடல் சோர்வுற்று, உடல் குந்தி போய் என் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு நான் வைத்தியம் பார்த்தேனே, ஒரு புறம் என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் கூட அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத் என்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத். இது எப்படி அல்லாஹ் கொடுத்த நியமத்தாகும்? எப்படி நியமத்தாகும்? அவர்கள் சொல்கிறார்கள், என் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களால் பள்ளிக்கு போக முடியவில்லை. அன்றைக்கு இஷா நேரம்,
சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை விலக்கிக் கொண்டு மஸ்ஜிதை பார்க்கிறார்கள். எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க, தொழுகைக்கு வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ரிவாயத்துல சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை விலக்கி பார்த்து தொழுகைக்காக சஃப்புகளிலே தன் தோழர்கள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தபஸ்ஸம சிரித்தார்கள். விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் சிரித்தார்கள் என்றால், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அடுத்து என்ன வேண்டாலும் நடக்கலாம், எதிரிகள் சூழ்ச்சி செய்யலாம், சஹாபாக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலே என் தோழர்கள் நான் இருந்தால் எப்படி கட்டுப்பட்டு சபையில இருப்பார்களோ அதே கட்டுப்பாடு, அதே ஒழுங்கு அங்கே காண்பதை பார்த்துவிட்டு சிரித்தார்கள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அவங்களால் தொழுவைக்கு போக முடியல, ஒரு தோழரை அழைத்து அபூபக்கர் ரலியல்லாஹுவை தொலை வைக்க சொல்லுங்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். போய் சொல்லப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னை ஆயிஷாவை சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்று தொலை வைத்த இடத்திலே என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு நின்று தொலை வைக்க முடியாது, அவர்களுடைய மனநிலை ஏற்றுக்கொள்ளாது, உமரை தொலை வைக்க சொல்லுங்கள், உமரை தொலை வைக்க சொல்லுங்கள். அந்த சஹாபி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா உமர் ரலியல்லாஹு, யா உமர் சல்லி அன்த, நீங்க தொலை வைங்க, நீங்க தொலை வைங்க. இங்க யோசிக்கணும், அந்த சூழ்நிலையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தொலை வைத்திருந்தாலும் தவறு இல்லை. காரணம், பெருமானார் அனுமதி கொடுத்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூபக்கரே, உங்கள் பெயரை சொல்லி நபி அனுப்பி இருக்கிறார்கள், உங்கள் பெயரை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். காரணம், பெருமானாருடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த நிகழ்வு காரணமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தொழு வைக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அடுத்த நாள் லொஹர் தொழுகைக்கு கொஞ்சம் உடல்நிலை தேறுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தோளிலேயும் அலி ரலியல்லாஹுடைய தோளிலேயும் கரங்களை போட்டுக்கொண்டு கால் ஸ்திரமாக நிற்க முடியவில்லை, தரையிலேயே உரசி கொண்டு வருகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை பெற்றெடுத்த தந்தை, நம் உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மை ஈண்டெடுத்த தாய், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், நமக்கு உதவி செய்த நேசர்கள், அவர்கள் இந்த நிலைமையிலே கடந்து சென்றால் நம் மனம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே போறாங்க. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைப்பதற்கு சென்றவர்கள் பின்வாங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, எப்படி தொலை வைத்திருவார்கள்? அப்படிங்கும்போது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் தொலை வைக்கவில்லை, ஒதுங்கி வலது பக்கத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். அபூபக்கர் நாயகத்தை தொலை வைக்க சொல்கிறார்கள். இதுவெல்லாம் நாம் நினைக்கலாம், ஏன் இந்த சிரமத்தை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? எல்லாம் திட்டமிட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல திட்டமிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் குன்றி ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது தனக்கு அடுத்து ஒரு கலீஃபா இருப்பார் என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்பதை சஹாபாக்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ்வின் ஏற்பாடு. அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை கொஞ்சம் மோசமாகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நெஞ்சிலே சாய்ந்திருக்கிறார்கள், என் நெஞ்சிலே சாய்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு வருவாங்க, கையிலே மிஸ்வாக் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இந்த மிஸ்வாக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இல்லை. பார்க்கிறாங்க,
ஆயிஷா அம்மா புரிந்து கொள்கிறார்கள். அதை வாங்கி தங்களுடைய நாவால் கொஞ்சம் அதை மென்மையாக்கி பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள். இது அவன் கேள்விப்பட்ட நிகழ்வு தான். ஆனா நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அன்னை ஆயிஷா சொன்னாங்க, இது மின் நிஅமத்தில்லாஹி அலைய, எனக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத், நான் அப்படித்தான் பார்க்கிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்ன சந்தோஷம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபி ஆகிரி யௌமின் மினத் துன்யா வ அவ்வலி யௌமின் மினல் ஆகிரா ஜமா அல்லாஹு பைன ரீகி வ ரீகா. எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பெருமானார் இந்த உலகத்திலே சாப்பிட்டு முடித்து கடைசி உணவாக பெருமானாரின் வயிற்றுக்குள் சென்றது என் உம்முல் நீர். அந்த பெருமை எனக்கு இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் யோசிக்கிறார்கள், அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறு உலக பயணத்திலே முதல் தடவையாக பெருமானாரின் நாவுக்குள் உள்ளே போனது என் உம்முல் நீர். இந்த துன்யாவின் கடைசி உணவு என் உம்முல் நீர். பெருமானாருக்கு ஆகிரத்தின் முதல் உணவு என் உம்முல் நீர். எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நிமிடம் வஹரஜத்து மின் ஃபீஹி நுக்தத்துன் பாரிதா. ஒரு வகையில் அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா கடைசியாக பெருமானாரின் புனித நாவில் இருந்து நுக்தத்துன் பாரிதா அந்த வார்த்தையை சொல்லும் போது உமிழ்நீர், எச்சில் என்று கூட சொல்லவில்லை. உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள். ஏதோ தேர்ந்தெடுத்து சொல்கின்ற வார்த்தையை போன்று இருக்கிறது. யதார்த்தமாக பேசுகின்ற வார்த்தை, திட்டமிட்டு பேசவில்லை, திட்டமிட்டு நடக்கவில்லை. ஆனால் அன்னை ஆயிஷாவின் நாவில் இருந்து அல்லாஹ் திட்டமிட்டு வர வைக்கிறான். அந்த கடைசி உமிழ் நீரை அன்னை ஆயிஷா வர்ணிக்கின்ற பொழுது நீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, நுக்குத்தத்துன் பாரிதான். ஒரு சொட்டு அப்படியே மேல விழுந்துச்சு. ஒரு சொட்டு. அன்னை ஆயிஷாமா சொல்றாங்க, என் உடம்பு புல்லரித்து போனது. இதுவரை நான் பெருமானாரின் நாவுக்குள் சென்ற கடைசி உணவு என் உமிழ் நீர், பெருமானாரின் மறுமையிலே அவர்களுக்கு முதல் சென்ற உணவு என் உமிழ் நீர் என்று நான் ஆனந்தம் கொண்டேன், மகிழ்ச்சி கொண்டேன், சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை, நிலைக்கல. காரணம், அவர்கள் நாவிலிருந்து அந்த வந்த நுக்குத்தா நான் புரிந்து கொண்டேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடங்கள். கடைசி நிமிடங்கள். இந்த கடைசி நிமிட வார்த்தை அர்-ரஃபீக்குல் அலா, அர்-ரஃபீக்குல் அலா. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹும்ம அர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. இது அவர்களுக்கு சொன்ன வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தை. கடைசி நிமிட வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம அர்ஹம்னி எனக்கு ரஹமத் செய், அல்ஹிக்னி பி ரஃபீக்குல் அலா, உன்னோடு என்னை சேர்த்துக்கொள். ரஃபீக்குல் அலா உயர்ந்த நண்பன். நிறைய விளக்கங்கள் எழுதுவார்கள். அதை முத்தாய்ப்பா எழுதுவதே அல்லாஹ் என்று எழுதுவார். நிலைமை அன்னை ஆயிஷா அம்மா புரிந்து கொண்டார்கள். நிலைமை மோசமாயிருச்சு. உடனே தன் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு மதீனாவின் ஓரப்பகுதியான சனஹ் என்ற இடத்திலே வசிக்கிறார்கள். வேகமாக வர்றாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் அன்பு தந்தை உமர் ரலியல்லாஹுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு, ஃபாத்திமா அம்மா தன் கணவர் அலி ரலியல்லாஹுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள். கூட்டம் கூடுது. அந்த நேரத்தில் அந்த சபையை, அந்த 2 நாட்கள் கட்டுக்குள் வந்து அந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்திய பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உண்டு. மதீனாவிலே ஒரு தோழருக்கு உண்டு.
மதீனாவிலே உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரின் மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் அதை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன் என்ற ஆயத்தை ஓதி காட்டி உமர் ரலியல்லாஹு வழிக்கு கொண்டு வந்தாங்க. இதே நிலைமை மக்காவில் ஏற்படுகிறது. இதே நிலைமை மக்காவில் ஏற்படுகிறது. சில பேர் பெருமானாரின் மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் இனி இஸ்லாம் முடிந்து விட்டது, தீன் முடிந்து விட்டது, இந்த தீனிலே இருந்தவருக்கு பிரயோஜனம் இல்லை என்று முழுக்கத்தாகக்கூடிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை சமாளித்தது யார்? மக்காவை கட்டுக்குள் வைத்திருந்தது யார்? மதீனாவை கட்டுக்குள் வைத்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லோருக்கும் தெரியும். மக்காவுடைய சூழ்நிலை என்ன, அதை கட்டுக்குள் வைத்திருந்தது யார்? பத்ர் போர்க்களம், கைதிகள் வரிசையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளை பார்வையிட்டு வருகின்ற பொழுது உடன் உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். ஒரு கைதியை பார்க்கிறாங்க, சுஹைல் இப்னு ஆம்ர். சுஹைல் இப்னு ஆம்ர் அவரை பார்த்த மாத்திரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அனுமதி கொடுங்கள், அன்ஸிஉ சனியதஹு, இவரின் பற்களை எல்லாம் உடைத்து நொறுக்குகிறேன். எதுக்கு தெரியுமா? லா யகூம ஹத்தா லா யகூம ஹதீபன் அலைக்க, உங்களுக்கு எதிரான வார்த்தை இவர் நாவிலிருந்து இனிமேல் வரக்கூடாது. காரணம், மக்காவில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அவதூறாக பேசியதில் பெரும் பங்கு இருக்கிறது. பெரும் பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கையிலே குறைஷிகளின் தரப்பிலிருந்து இந்த சுஹைல் இப்னு அம்ர் வருகிறார். சஹாபாக்களின் தரப்பிலிருந்து அலி ரலியல்லாஹு இருக்கிறார்கள். அல் பிதாயாவிலே எழுதுவார்கள், இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் அந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அலி ரலியல்லாஹு எழுதிய நேரத்திலே இந்த சுஹைல் இப்னு அம்ர் சொல்வாராம், அப்படிலாம் ஏத்துக்க மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். முழுமையாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் எழுதி அனுமதிக்க மாட்டோம். பிஸ்மிகல்லாஹ், இது போன்ற சுருக்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு மறுக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஒப்பந்தத்தை சஹாபாக்களின் தரப்பிலே முழு பொறுப்பேற்றுக் கொள்வர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வாசகத்தை எழுத சொல்கிறார்கள். அதையும் மறுக்கிறாரு. இந்த ரெண்டு வேலையை செஞ்சது யாருண்டா? இந்த ஸஹல் இப்னு உமைர். அவர்தான் இன்றைக்கு பத்ர் போர்க்களத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். பெருமானாரை வசைபாடி இருக்கிறார். கடும் சொற்களால் சொல்லி இருக்கிறார். அவரை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அனுமதி கொடுங்கள், அன்ஸிஉ சனியதஹு ஹத்தா லா யகூம ஹதீபன் அலைக்க, கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா பல்லபுரம் தட்டிடுவேன். பல்லுபுரா வச்சா எப்படி பேச முடியும்? இன்னைக்கா செட் பல் பண்ணிக்கலாம், அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். ஒரு அறிஞரிடத்தில் கேட்டார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையை ஒற்ற வரியிலே உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற பொழுது என்ன சொன்னார்? நறுமணம் தரும் மலரை போல. அந்த நறுமணம் மலர் எப்படி இருக்கும்? தானும் மனமாக இருக்கும், இருக்கும் இடத்தை மனமாக்கும். தன்னை நசுக்கிய கரங்களுக்கும் தன்னை நசுக்கி பிழிந்த விரல்களுக்கும் நறுமணம் கொடுக்கும். தனக்கு மரணத்தை கொடுத்த அந்த கரங்களுக்கும் விரல்களுக்கும் எப்படி அந்த பூ நறுமணத்தை தருகிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வசைபாடிய, கடும் சொற்களால் தன்னை வர்ணித்த அந்த சுஹைல் இப்னு அம்ரை உமர் ரலியல்லாஹு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து கேட்கும்போது சொன்னாங்க, யா உமர் தஅஹு, விற்று அவரை, விற்று ஒண்ணு செய்யாத, எல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் செய்யாதீங்க விட சொன்னாங்க. ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உமரே யகூமு மகாமன், இதே சுஹைல் இப்னு அம்ர் என்னை வசைபாடினார், என்னை திட்டினார்,
கடும் சொற்களால் வர்ணித்தார் என்ற காரணத்துக்காக பற்களை எடுக்க சொல்கின்றீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அந்த சுஹைல் இப்னு அம்ர் ஒரு இடத்தில் இருப்பார். அந்த இடத்தை பார்த்து, அவரை பார்த்து தஹ்மிதுஹு, நீங்கள் புகழ்வீர்கள். ஆஹா, இப்படிப்பட்ட மனிதரா, இவர் அன்னைக்கு நாம் பல்லை தட்டியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அவர் இருக்கும் இடம் நீங்கள் புகழும் இடமாக இருக்க வேண்டார்கள். அல்லாஹ்வின் முஹம்மது ரசூல். ஆனால்தான் பெருமானாரின் மரண நேரத்தில் மதீனாவில் ஏற்பட்ட அந்த சங்கடங்களை சமாளித்து கட்டுக்குள் கொண்டு வந்த பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உண்டு என்றால், மக்காவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை நீத்து கட்டுக்குள் கொண்டு வந்த பெருமை சுஹைல் இப்னு அம்ருக்கு இருக்கு. பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பேச்சாளர். சொல்றாங்க, பல பேர் முறுத்ததாகாமல் காப்பாற்றிய பெருமை சுஹைல் இப்னு அம்ருக்கு இருக்கு. கடைசியா அவர் பேச்சை முடிக்கின்ற பொழுது சொல்லுவார், கடைசியா வார்த்தை சொல்லுவார், ஏன் இப்படி போறாங்க? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணமாகி விட்டார்கள். அப்படி என்றால் வகி நின்றுவிடும். வகி நின்று விட்டால் இந்த மார்க்கம் முடிந்துவிடும். இந்த மார்க்கத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் போனாங்க. சில பேர் போனார்கள். கடைசியா பேசிட்டு கடைசியா வார்த்தை சொன்னாரு, சயம் தத்து தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் நீண்டு கொண்டே இருக்கும். கயும்திதாதி ஷம்சி ஃபீ துலூஇஹா இலா குரூபிஹா, சூரியன் உதயமாகி மறைகின்ற காலமெல்லாம், சூரியன் உதயமாகுவதும் மறைவதும் எப்பொழுது நிற்கும்? உலகம் அழியும் போது நிற்கும். அதுவரை இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும், யாரும் போக வேண்டாம் என்று அத்தனை சஹாபாக்களையும் தன் கட்டுக்குள் வந்து அத்தனை பேருடைய ஈமானை காப்பாற்றிய பெருமை சுஹைல் இப்னு அம்ருக்கு இருக்கு. அதனால்தான் அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே விட்டுருங்க, ஒரு இடத்தில் நின்று பேசுவார், அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். ஆக பெருமானாருடைய மரணத்தால் ஏற்பட்ட அந்த சலசலப்புகள், அந்த தடுமாற்றங்கள், அதை மதீனாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு கையாண்டார்கள், மக்காவிலே சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு கையாண்டார். அடுத்து உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் பெருமானாரின் மீது இருந்த அந்த பிரியத்தால் தடுமாறுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சார்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கல்ல. அடுத்த பிரச்சனை கிளம்புகிறது. அடுத்த ஹலீஃபா யார்? அடுத்த ஹலீஃபா யார்? அன்சாரிகள் சொல்கிறார்கள், மின்னா அமீருன் மின்கும் அமீருன். அன்சாரிகளில் ஒரு தலைவரை வைக்கலாம், முஹாஜிரிகளில் ஒரு தலைவரை வைக்கலாம், கூட்டு தலைமை சமுதாயத்தை வழிநடத்தட்டும். பிரச்சனை வந்துச்சு. அது நீண்ட வரலாறு. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள், அந்த திறமை அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையிலே எழுந்திருத்தும் முதல் ஆளாக அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடித்து, நான் அடுத்த ஹலீஃபாவாக அபூபக்கரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சும்மா சொல்லல, சில ஆதாரங்களை சொன்னார்கள். என்ன ஆதாரம்? எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயத்தை ஓதி காட்டி, இன்னக்க மையித்துன் வ இன்னஹு மையித்துன் என்ற வசனத்தை ஓதி காட்டி அங்கே கட்டுக்குள் கொண்டு வந்தார்களோ, அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சானிய இஸ்னைனி இதுகுமா ஃபில்காரி, சௌரு குகையிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருவரும் இருப்பதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இருவரில் இரண்டாம் அவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆயத் சவுரு குகையிலே பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்ததை அல்லாஹ் எப்படி வர்ணித்து சொல்கிறான்? சானிய இஸ்னைனி,
இருவரில் இரண்டாம் அவர் வார்த்தை தான். இருவரில் இரண்டாம் அவன் அல்லாஹ் சொல்லிட்டான். அவர் பெருமானாருக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தான், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க. அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே தங்களால் இமாமத்து முடியவில்லை என்ற நேரத்திலே யாரை நிறுத்தினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு நிறுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு நினைத்திருந்தால் தன் அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு நிறுத்தியிருக்கலாம், தன் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு நிறுத்தியிருக்கலாம். காரணம், அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் தான் பொறுப்பேற்று செய்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பூரா பொறுப்பேற்று செய்வது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை சாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமத்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு போன்ற இந்த சஹாபாக்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அடுத்துதான் பிரச்சனை வருது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கே அடக்கம் செய்வது? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், மெம்பருக்கு பக்கத்தில் அடக்கலாம். காரணம், ரௌலத்தும் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஒரு பகுதி அது. சில பேர் சொன்னார்கள், இல்லை, ஜன்னத்துல் பக்கி, பொது கபுஸ்தானில் அடக்கம் செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க தான் சொன்னாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், லம் யுதுஃபன் நபியுன் கத் இல்லா ஹைஸு குபில. எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த இடத்தில் அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டதோ அங்கேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். பிரச்சனை அடங்குது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த புனித உடம்பை கொஞ்சம் அப்படியே நகர்த்தி வைத்துவிட்டு அந்த இடத்தில் குழி தோண்டுகிறார். இப்ப குழி தோண்டுகின்ற பொறுப்பு யார்கிட்ட கொடுப்பது? ஏன்னா எல்லா சஹாபாக்களும் ரெடி. யாரும் இது ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பார்கள். என்ன, எல்லா ஊர்ல அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு மாறி போச்சு. குழி தோன்றதுக்கு ஒரு ஜனாசா அப்படின்ற உடனே அங்க அவங்கவுங்க போயிடுவாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், 3000 ரூபாய் கொடுக்கணும். சொந்த தகப்பனுக்கு கூட குழி தோண்டுகின்ற ஆட்கள் இருந்தாலும் குழி தோண்ட மனம் இல்லை. இங்க எப்படின்னு தெரியல, டவுனுகள்ல சொல்றோம். தெரியாது, மாறிடுச்சு. அதுவும் மாறிடுச்சு, குளிப்பாட்டுவதும் மாறிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல முன் வந்து குளிப்பாட்டுகிறார்கள், பல இடங்கள்ல அப்படி இல்லை. உடனே பள்ளிவாசல்லையும் ஆபீஸ்ல இருக்கும், குழி தோண்டவங்களுக்கு எவ்வளவு, குளிப்பாட்டவங்களுக்கு எவ்வளவு, பெண் மையத்தா இருந்தா இவ்வளவு, ஆண் மையத்தா இருந்தா எவ்வளவு, எல்லாம் அங்கேயே பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதான். அப்பாஸ் ரலியல்லாஹு 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். ஒன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹுவை கூப்பிட்டு வாருங்கள், இன்னொன்று அபூ உபைதா ரலியல்லாஹுவை கூப்பிட்டு வாருங்கள். 2 சஹாபி அனுப்புறாங்க கூட்டிட்டு வர சொல்லி. ஆனால் 2 பேர்த்திலே முதலில் வந்தவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு. அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. ஏன் தெரியுமா? ஏன் 2 பேர்த்தையும் வர சொன்னாங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு மதீனாவுடைய பூமிக்கு ஏற்ப குழி தோண்டுபவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு மக்காவுடைய பூமிக்கு ஏற்ப குழி தோண்டுபவர்கள். இப்ப 2 பேர்த்த வர சொல்லிட்டு அல்லாஹு தஆலா யாரை வர வைக்கிறான்? மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு யார் குழி தோண்டுவார்களோ அவர்களே அபூ தல்ஹாவை அல்லாஹ் வர வைக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குழி தோண்டப்படுது, அடுத்து குளிப்பாட்டணும். இந்த காட்சியை நம்மளால் கற்பனை செய்ய முடியாது. பெருமானாரை இவ்வளவு நேரம் அதை செய்திகளை சொன்னோம். ஆனால் பெருமானாரை முன்னிறுத்தி அவர்களை குளிப்பாட்டுகின்ற அந்த காட்சி என்பது நம்மளாம் உள்ள ஏத்துக்கறல. அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது யார்? பெருமானாரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஃபதுல் ரலியல்லாஹு, சாலிஹ் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான். அலையால் பிதாயாவில் எழுதுவாங்க, அந்த சஹாபாக்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
காலம் ஊராம் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் பெருமானாரின் மேனி தன் மீது படுமா, கொஞ்சம் ஓரம் படுமா, பெருமானாரின் ஆடை தன் மேல் படுமா, பட்டு விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே பெருமானாரை ஜனாசாவாக வைத்து குளிப்பாட்ட வேண்டும் என்றால் சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் குளிப்பாட்டலாம் என்றால் பெருமானாருடைய உடம்பை அவுரத்தை பார்த்து விடுவோமோ, ஆடைகள் விலகி விடுவோமோ என்று நாங்கள் மனதிலே நினைக்கின்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது. பெருமானார் சொன்னார்கள், அலியே லா தன்லுர் இலா ஃபஹ்தி ஹய்யின் அவ் மையித்தின், ஒரு ஹயாத்தா உள்ளவருடைய தொடையை பார்த்து விடாதே, மையத்தவுடைய தொடையை பார்க்காத. காரணம், தொப்பிலிருந்து தொடை வரை அவுரத்து மறைக்கப்பட வேண்டியது, ஜனாசா வந்தாலும் பார்த்திராத என்று சொன்ன அந்த ஹதீஸ் எனக்கு குளிப்பாட்டுகின்ற பொழுது நினைவுக்கு வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நான் குளிப்பாட்டுகின்ற பொழுது எனக்கே தெரியல, என் கண் அப்படியே தூங்குவதை போன்றிருக்கிறது. ஆச்சரியம் இல்லை, போர்க்களத்திலேயே சஹாபாக்கள் வாட்களை கையில் வைத்துக் கொண்டு சிறு தூக்கத்தை கொடுத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். சஹாபாக்கள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு, என்னால பார்க்க முடியல, அந்த துணியை விளக்க முடியல, அந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கண்ணிலே ஒரு மயக்கத்தை போன்று கொடுத்தான். நாங்கள் குளிப்பாட்டுகிறோம், கழுவுகிறோம், ஆனா எங்க பார்வை அங்க இல்லை. அல்லாஹ்வின் ஏற்பாடு. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கபரிலே வாங்கி வைப்பது யார்? வாங்கி வைப்பது யார்? அது இன்னும் பெரும் பாக்கியம். அந்த பாக்கியமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிஹ் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வாங்கி வைக்கிறாங்க. அந்த நேரத்திலே முகைரத்து இப்னு ஷுபா ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லோருக்கும் ரசூலுல்லாவை இழந்துட்டோங்கிற இழப்பு எல்லாத்துக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாவுடைய மேனியை கடைசியாக தொட்டது நானாக இருக்க வேண்டும். பெருமானாருடைய மேனியை கடைசியாக தொட்டது நானாக இருக்கணும். அதனால கபூரிலே மண்ணை தள்ளுகின்ற பொழுது நான் வேண்டுமென்றே என் மோதிரத்தை உள்ளே போட்டுவிட்டேன். மோதிரத்தை போட்டுவிட்டு சொன்னேன், அலியே அலியே, என் மோதிரம் உள்ளே விழுந்து விட்டது, எனக்கு இறங்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார்கள். நான் இறங்கி எடுத்தேன் என்பது எனக்கு முக்கியமில்லை, பெருமானாரின் பாதங்களை தொட்டேன் என்பதுதான் வாழ்க்கையில். பெருமானாரின் பாதங்களை தொட்டேன். எல்லாம் அடக்க செஞ்சுட்டு வந்தாச்சு. வரிசையா பார்க்கிறோம், பெருமானாரின் இறுதி நேரத்தை அன்னை ஆயிஷா எப்படி அணுகினார்கள், அபூபக்கர் நாயகம் எப்படி அணுகினார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எப்படி அணுகினார்கள், மற்ற சஹாபாக்கள் எப்படி அணுகினார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய ஈரக்கொழுந்து அன்னை ஃபாத்திமா எப்படி அணுகினார்கள், அன்னை ஃபாத்திமா எப்படி அணுகினார்கள். ஃபாத்திமாவுக்கு தெரியும். ஏன் ஹதீஸை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது ஃபாத்திமாவை பக்கத்தில் அழைத்து ரகசியம் பேசினார்கள். ஃபாத்திமா அழுதாங்க, திரும்ப பேசினாங்க, ஃபாத்திமா சிரிச்சாங்க. காரணம் கேட்கின்ற பொழுது ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, முதல்ல நான் அழுதேன், ஏன் தெரியுமா, என் அருமை தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதா சொன்னாங்க, அழுதேன். அடுத்து சிரிச்சேன் தெரியுமா, ஃபாத்திமாவை கவலைப்படாத, சீக்கிரம் நீ என்கிட்ட வந்துருவேன்டாங்க, அதனால நான் சிரிச்சேன். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கம் செய்து விட்டு வருகின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹை பிடித்துக் கொள்கிறார். அனஸ் ரலியல்லாஹ் கேட்டாங்களாம், அனஸே, நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலால் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹிதுமத் செஞ்சீங்க. அவங்களுடைய பரக்கத்தான அந்த உடலை மண்ணுக்குள் வைத்து மண்ணை எப்படி தள்ளுவதற்கு உங்களுக்கு மூலம் வந்தது என்றார்கள். பெருமானாரின் மீது மண்ணை கொட்டுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? உங்களுடைய மனம் எப்படி ஏற்றுக்கொண்டது? இரக்கம் இல்லையா உங்களுக்கு?
அனசுரையில் ஆடி போய் விட்டார்கள். இந்த வார்த்தை யாரு கேட்கல? பாத்திமா கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு தந்தைக்கு தாயின் பிரியம், தாயின் அன்பு மனைவிடத்தில் கிடைக்காது. தாயின் அன்பு, தாயின் பிரியம் சகோதரிடத்தில் கிடைக்காது. ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய தாயின் அன்பு மனைவிடத்தில் கிடைக்காது பூரணமாக, சகோதரிடத்தில் கிடைக்காது பூரணமாக. பூரணமாக கிடைக்க வேண்டுமே ஆனால் தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளைட்டை பார்க்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் ஈர கொழுந்து என்றார்கள். யாரும் கேட்காத சிந்திக்காத வார்த்தையை கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி அவங்க மேல மண்ணு போடுறதுக்கு மனசு வந்துச்சு? மனசுல பதில் சொல்ல முடியவில்லை. அப்படியே அமைதியா இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நிமிடங்களில் நம்மளை விட்டு போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தினம் தினம் காணுகின்ற பெருமக்கள் இருக்கிறார். தினம் தினம் காணுகின்ற பெருமக்கள் இருக்கிறார்கள், சந்தேகம் இல்லை. அந்த பாக்கியமாவது யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல்வாயா. நாங்கள் மறைப்பதற்கு முன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நினைவிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தல்வாயா. யாரென்று தெரியாது. நாம் ஒருவருடைய தோற்றத்தை வைத்து இவர் ரசூலுல்லாவை பார்த்திருப்பார், பார்த்திருக்க மாட்டார் என்று கணிக்க முடியாது. அவருடைய ஈமான் பெருமானாரின் மீது எவ்வளவு அன்போடு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கும். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஒரு இளைஞர், 20 வயது இளைஞர், நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே வருகிறார். பாட நேரத்தில் யாரும் வரக்கூடாது. 10:15 to 10:30 தான் இந்தோல் டைம், அப்பதான் பார்க்கணும். இந்த இளைஞன் வேலைக்கு செல்லாமல் அந்த நேரத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். அங்கெங்கும் கரெக்டா 10:15 பெல் அடிச்சன வேகமாக என்ற இடத்தில் வந்தார். ஆனால் அவர் 5 நேரம் தொழக்கூடியவர். எந்த மசாயில் என்றாலும் என்னிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியவர். வந்தவர் என் கரங்களை பிடித்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார். எனக்கு பயந்துட்டேன், என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கானோ தெரியல. தேம்பி தேம்பி அழுகிறார். நான் அவரை சாந்தப்படுத்திவிட்டு, ஏன் அழுகிறீங்க? இல்லை, இன்னைக்கு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாவை நான் கனவில் பார்த்தேன். அந்த செய்தியை நான் உங்களிடத்தில் முதலிலே சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நான் கேட்டேன், இது சொல்ல வேணாம், இன்னும் அமல் செய்யுங்க. இது ஏன்ட்ட நீங்க சொல்றதை விட உங்க வாப்பா மட்டும் முதல்ல சொல்லியிருக்கலாமே. ஆனா ஒரு பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது யார் மிக சந்தோஷப்படுவார்கள்? பெற்றெடுத்த தாயும் தந்தையும் சந்தோஷப்படுவாங்க. அவங்ககிட்ட நீ சொல்லி இருக்கலாமே என்று கேட்கின்ற பொழுது அவர் அழுகை நிறுத்திவிட்டு கொஞ்சம் சிரித்துக் கொண்டு சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, நான் பெருமானார் ரசூலுல்லாவை பார்த்து எனக்கு பெருமானார் தான் என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு நான் தேம்பி தேம்பி அழுதேன். அவங்கள்ட்ட பேசல, அவர்களை திருமுகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுதேன். அப்படி அழுகின்ற பொழுது என் பக்கத்தில் என் தோளிலே கை வைத்து தட்டி கொடுத்து, அழுகாதே, பெருமானாரின் திருமுகத்தை பார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நீங்கள் அல்லவா என்றார். அதனால செய்தியை முதல்ல உங்களுக்கு சொல்ல வந்திருக்கு. இன்றைக்கு அவர் ஹயாத்தாக இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம ஒருவருடைய தோற்றத்தை வைத்து இவர் ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பார் பார்க்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உள்ள முஹப்பத் என்பது அலாதியானது. அது அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வெளிரங்கத்தை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது. அதனால நாம் இவ்வளவு நேரம், இத்தனை நாட்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை கேட்டோம். எல்லாம் சரிதான். ஆனால் 2 விஷயம், அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும், அவருடைய சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும். அதில் குறிப்பாக
நாம் உறங்குகின்ற நேரத்திலே அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே அப்படியே உறக்கத்தில் இருப்போமேயானால் நிச்சயமாக கண்மணி பெரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கனவிலே காட்சி தருவார்கள். அந்த பெரும் பாக்கியத்தை இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.